ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காமன் ஆஃபேலி எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் 9th மாடல் மேத்தமெட்டிக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஆஃபேலி எக்ஸாமினேஷனை கேட்க போகிறாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிடுவேன். அதே போல் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா அதே போல் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து சேரும், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாம் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம வந்து 1 மார்க்லேயே அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நல்லா ஷோ பண்ண பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருப்பாங்க, அந்த கணம் சார்ந்த இதில் கேட்டிருப்பாங்க, ஆயத்தொலை வடிவிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஷோ பண்ணும்போதே இதெல்லாம் எந்தெந்த லெசன்ஸ் இருக்கோ உங்கள் புக்கை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனா பென்சில் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த 1 மார்க் அப்படின்னு. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸில் வந்து சென்டர் மார்க் எய்ம் பண்ண பார்ப்போம். ஆனால் நமக்கு 1 மார்க்கில் நிறைய மிஸ்டேக் ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கை படிச்சுட்டு போங்க. சார், இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த 1 மார்க்குமே படித்ததில்லை, இனிமேலும் வந்து படிக்கலாமா, மார்க்கு அது கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அது மார்க்கு கொடுக்கும். அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்கும் படிச்சுக்கோங்க. சில பேர் 1 மார்க் எப்படி படிப்பீங்கன்னா, ஆன்சர் கீ குறித்து படிப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணுவீங்க. சில பேர் வந்து அந்த டெரிவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சு படிப்பீங்க. மேக்ஸ் ஃபார்முலாஸ் வச்சு கூட போட்டு பார்ப்பீங்க. எப்படி படித்தாலும் ஓகே தான். எப்பயுமே நீங்கள் அந்த மேக்ஸ் ஃபார்முலா வச்சு போடக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டியான 1 மார்க்கை படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது எப்படி வந்தது அப்படின்றது உங்களுக்கு புரியும். லைஃப் டைம்லேயுமே மேக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தான் அந்த மைண்ட் பவர் வந்து மைண்ட் ப்ளோவிங்காக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய தகவல்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஷோ பண்ணுறேன், ஒவ்வொன்றா தெளிவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன 1 மார்க் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அந்த லெசன்ஸோடைய ஸ்கூல் புக் பேக் 1 மார்க்கு படிச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, இந்த ஸ்கூல் புக் பேக் 1 மார்க்கில் ஆன்சர் வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அதிலே அந்த லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் பார்ட் பி போனீங்கன்னா 10 2 மார்க் நீங்கள் எழுதணும். சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா 28 கொஷின் வந்து கம்பல்சரி. அதை லேட்டராக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 15வது கொஷின் பாருங்கள். ஏ கணம் பி கணம் கொடுத்துருக்காங்க, பி கணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபைண்ட் ஏ பி கேட்குறாங்க. ட்ரா வென் டயக்ராம், ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ்க்கு வென் டயக்ராம் வரையணும். தென் இந்த ஃபைண்ட் த வேல்யூ கண்டுபிடிக்கணும். 17வது கொஷின். 18வது கொஷின் பாருங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, அது. தென் வந்து 19வது கொஷின் ரைட் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். அப்புறம் 20வது கொஸ்டின் வந்து பை யூஸிங் ஐடென்டிஃபை எவாலுவேட்டு. 21வது கொஸ்டின் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர், அதோடைய லென்த்து கேட்டிருக்காங்க, கண்டுபிடி சொல்லி. 22வது கொஸ்டின் பாருங்கள். 23வது கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 23வது கொஸ்டினில் வந்து லென்த் ஆஃப் த சோடு அது கேட்டிருக்காங்க, அதுக்கு ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, அதோடைய சோடோடைய சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. 24, 25, 26, 27, 28லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 28 தான் கம்பல்சரி. அதில் பாருங்கள், உங்களுக்கு இஃப் பி கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை த குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இந்த செட்ஸோடைய குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் இன்டர்செக்ஷன் பண்ணணும். அதுக்கு பியோடைய வேல்யூம் கொடுத்துருக்காங்க, கியூவோடைய வேல்யூம் கொடுத்துருக்காங்க. 27 பாருங்கள், எவாலுவேட் tan 45 டிகிரி, tan 30 டிகிரி ப்ளஸ் tan 60 டிகிரி. அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தென் ரொம்ப சீக்கிரமாக படிச்சிக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க, ஒரு கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் 2 மார்க் 2 ஸ்டெப் போட்டிங்கன்னா ஆன்சர் கடகடன்னு வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். தென் பார்ட் சி போல வாங்க. பார்ட் சியில் 42வது கொஷின் வந்து கம்பல்சரி, லேட்டராக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 5 மார்க்குங்க. ஸோ 5 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் ஸ்டெப்பு ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டெப்பு சுருக்கி போட்டிருக்கலாம். ஆனால் எக்ஸாமில் எழுதும்போது எந்த ஸ்டெப்புக்கு எந்த மார்க் தராங்கன்றதை டீச்சர்ஸே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த ஸ்டெப்பு மறக்காமல் போடுங்க. இதில் பாருங்கள், ஏ சேர்ப்பு இன்ட்டு பி பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி, இது கேட்டிருக்காங்களே. ஸோ கணம், இது நீங்கள் எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் பாருங்கள். அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸாக்ட்லி பை 2 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு த ஸ்கூல், அது உங்களுக்கு நிறைய இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதில் வராங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொஷின்ஸ் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஷின்ஸ் பெருசாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த கிவன் டேட்டாவெலாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதில் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். பார்க்கும்போது பயப்படக்கூடாது. தென் 31வது கொஸ்டின் பாருங்கள், ரெப்ரசன்ட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.5 ஆன் ஏ நம்பர் லைனு, கிவன் ரூட் 3, ஃபைண்ட் த வேல்யூ அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 31வது கொஸ்டின் பாருங்கள், அந்த பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோடைய சேம் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது டிவைட் பண்ணும்போது என்ன வந்து ரிமைண்டர் வரும், அதோடைய வேல்யூ கேட்குறாங்க. 34வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 35வது எலிமினேஷன் மெத்தடில் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும், நீக்கல் முறையில் அதை நீங்கள் சால்வ் பண்ணணும்.
36வது கொஸ்டின் பாருங்கள். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏபி மைனஸ் சிடி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏசி அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 37வது கொஸ்டின் பாருங்கள். அதில் வந்து சைக்ளிக் குவாட்ரேட்டர் ஏபிசிடி வந்து ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏபிசிடி ஆங்கிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை படிச்சுக்கோங்க. அதுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். இது 38வது கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு ஆயத்தொலை வடிவியல். அதில் வந்து வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ப்ளஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 3k த ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இது 39வது கொஸ்டின் பாருங்கள். வெர்டிசஸ்ஸு. 40வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. சீக்கன் தீட்டா கொடுத்துட்டு 2 sin θ minus 3 cos θ by 4 sin θ minus 9 cos θ equal to 3. Find the area of the right triangle. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் கொலினியர் போட்டிருக்காங்க. அதை முடிச்சுட்டு அது என்ன இந்த 5 மார்க் உங்களுக்கு இன்னொரு டைம் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. படிச்சுக்கோங்க, நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஷோ பண்ணுறதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்மா எக்ஸசைஸ் சம்மான்னு எதுன்னு பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. தென் பார்ட் டி வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட்டு பிக்யூஆர் ஹோ சைஸு அதோட சென்டிமீட்டரு ஜாமெட்ரி நம்ம போடணும். ஜாமெட்ரி அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம். 2 ஜாமெட்ரியுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஏதா சாய்ஸில் இருக்குன்னு சாய்ஸ் விட்டு படிக்கக்கூடாது. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் மெத்தடில் கிராஃப் போட கற்றுக்கோங்க, ஜாமெட்ரி போட கற்றுக்கோங்க. ஒரு இதில் மட்டுமே உட்காந்துருக்கக்கூடாது. இப்போ 2மே படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரா த கிராஃபில் y ஈக்குவல் டு 4x - 1 அதுக்கு கிராஃப் வரையலாம். இல்லைனா வந்து யூஸ் கிராஃபிக்கல் மெத்தட் டு சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 3x + 2y = 6, 6x + 4y = 8 அது வரையணும். எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் நிறைய படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுன்றதை தாண்டி ஃபார்முலா படிச்சுட்டு மெத்தட்ஸ் தெரிஞ்சுட்டு ஃபிங்கர் டிப்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா இல்லை மார்க் எடுத்துடலாம் இல்லையா? அது டவுட் இல்லை. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.